டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர். இன்றைக்கி நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடைய கலர் என்ன மாதிரி இருக்குது? பீட்ரூட் கலரில் இருக்கா? ஆமாங்க, இன்றைக்கி பீட்ரூட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். சரி, பீட்ரூட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னும்பொழுது எல்லாருமே இப்போ ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. ஈவன் லேபில் கொடுத்து தன்னுடைய ஹெல்த் ப்ரொஃபைல் எல்லாமே நல்லா இருக்கா, நார்மலாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த லேப் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குங்க, அதுதான் நைட்ரிக் ஆக்சைடு லெவல். இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் உங்களோட லேபில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. பட் நைட்ரிக் ஆக்சைடு வந்து நம்ம உடம்புக்கு எண்ணற்ற பலன்களை கொடுக்குது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு எஸ்பெஷலி 40 வயசுக்கு மேலே உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாது. எஸ்பெஷலி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது அதிக வேலைப்பழு இல்லாமல் ரொம்ப செடென்ட்ரியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல உற்பத்தி ஆகாது. ஆனால் இந்த நைட்ரிக் ஆக்சைடு எதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஆட்டோனமிக்னாலே என்னது? தன்னைத்தானே. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஹார்ட் துடிக்குது, அதை நம்ம நின்றுடு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம நிற்குமா? நம்ம மனசால் அதை நிறுத்த முடியுமா? முடியாது. இதுதான் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த இதய துடிப்பு இருக்குது இல்லைங்களா, இதய துடிப்பை சீராக்குறது, நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை நார்மல் பண்ணுறது, ஈவன் நிறைய பேருக்கு வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் திக்கன் ஆகிட்டு டைலேட் ஆகிட்டு இந்த ப்ராப்ளம் எல்லாம் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் இல்லைங்களா? சரி, இது மட்டும் தானா? இல்லை, நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து மேம்படுத்துகிறதும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலுங்க. ஈவன் ஆண்களுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வராமல் தடுக்கக்கூடியது வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து எதில் நிறையா இருக்குது? 40 வயசுக்கு மேலே உருவாகாது, உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன செய்யணும்? சாப்பாட்டு வழியாக மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். சாப்பாட்டில் என்ன, எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் மட்டும்தான் இந்த நைட்ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அன்றாடம் ஒரு பீட்ரூட் கண்டிப்பாக உங்களுடைய உணவில் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய பிளட் ப்ரெஷர் கூட ஈவன் நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ பீட்ரூட் எல்லாரும் 40 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க.